ஓகே. இன்னைக்கு நம்ம PySparkல டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ PySparkல ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணணும்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் செஷன் கிரியேட் பண்ணணும். அதாவது ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாரி நம்மளோட ஸ்பார்க் கம்பைலருக்கு. ஸோ அத நம்ம பண்ணியாச்சு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இங்க தான் மெயின் பிக்சரே இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் டேட்டா ஈக்குவல் டூன்னு சொல்லிட்டு 1 அலைஸ் 25, 2 பாப் 30, 3 கேட்சி 27. இப்போ இதுக்கு ஒரு காலம் நேம் குடுக்குறேன். பாருங்க இது ஒரு காலம், அலைஸ் அப்படிங்கிறது ஒரு காலம், இது ஒரு காலம். இது ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். ஸோ இங்க 3 ரெக்கார்ட் இருக்கு. இந்த இடத்துல காலம்னு ஒரு லிஸ்ட்டையும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டேட்டாவுக்கு இத காலமா நான் மேப் பண்ணணும். அங்க தான் நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா, df ஈக்குவல் டூ ஸ்பார்க் டாட் கிரியேட் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு குடுத்து, இந்த டேட்டா, இந்த காலமையும் குடுத்தேன்னா, அது ஸ்பைஸ்பார்க்கே ஒரு டேட்டா ஃப்ரேம கிரியேட் பண்ணிரும். இப்போ இத நான் df டாட் ஷோன்னு குடுத்தேன் அப்படின்னா, இத நான் ரன் பண்ணேன்னா, நீங்க கீழ பார்க்கலாம் அவுட்புட்ல. ஸோ எனக்கு அந்த 3 ரெக்கார்டும் பிளஸ் அதனோட காலம் நேம்ஸ் நான் குடுத்தது காலம் நேம்ஸ்ல வந்துருச்சு. அந்த 3 ரெக்கார்ட் எனக்கு ரோ காலம் ஃபார்மேட்ல வந்துருச்சு. ஸோ குடுக்குற டேட்டாவ காலம் நேம்ஸோட ரோ காலமா குடுக்குறது தான் டேட்டா ஃப்ரேமோட வொர்க்கே. இதுக்கப்புறம் நீங்க டேட்டா ஃப்ரேமோட எல்லா பங்ஷனாலிட்டியும் இது மேல நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி சொல்லிக் குடுக்குறதுக்கு நான் இருக்கேன் உங்களுக்கு. என்னோட பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் கைஸ்.